12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 5.5 வினாயன் 9. கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ராக்கெட் வெடியானது கொளுத்தும் போது ஒரு பரவளைய பாதையில் செல்கிறது. நல்லா கவனிச்சிங்க, பரவளைய பாதை. அதன் உச்ச உயரம் 4 மீட்டர். எட்டும்போது அது கொளுத்தப்பட்ட இடத்திலிருந்து கிடைமட்டமாக 6 மீட்டர் தொலைவில் உள்ளது. இறுதியாக கிடைமட்டமாக 12 மீட்டர் தொலைவில் தரையை வந்தடைகிறது எனில் புறப்பட்ட இடத்தில் தரையுடன் ஏற்படுத்தும் கோணம் காண்க. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது தரை. இந்த இடத்துல நம்ம அந்த வெடியை வைக்கிறோம், ராக்கெட்டை. அது என்ன வடிவத்தில் வருதுன்னா பரவளைய வடிவத்தில், இந்த வடிவத்தில் வருது. இந்த இடத்துல இதனுடைய உச்ச உயரம், அதிகபட்ச உயரம் எவ்வளோன்னா 4 மீட்டர். எப்போ? இந்த புறப்பட்ட இடத்துலேருந்து 6 மீட்டர் தூரம் வந்ததுக்கப்புறம், இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம். அடுத்தது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரும்போது அது எங்கே கிளம்பியிருக்கு, இது ஆரம்ப இடம் எது, அது போய் உச்ச உயரம் 4 மீட்டர் வந்து மறுபடியும் 12 மீட்டர் தொலைவில் தரையை வந்தடைகிறது. 12 மீட்டருங்கிறது எது? மிச்சம் இருக்கிற 6 மீட்டர். இந்த பக்கம் ஒரு 6 மீட்டர். இப்போ நல்லா பார்த்துங்க, உயரம் 4, இது 6. இப்போ இந்த முனை இருக்கு இல்லையா, அதை எக்ஸ் அச்சாக எடுத்துப்போம், இது ஒய் அச்சாக எடுத்துப்போம். இது எக்ஸு, இது ஒய். இந்த அச்சு ஒய் அச்சு. இப்போ நம்ம பாயிண்டெல்லாம் குறித்தோம்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். பாயிண்ட் என்ன வரும்? இந்த இடத்துல எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு எழுதணும். எக்ஸ் மதிப்பு என்னன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு? 6. எக்ஸோட மதிப்பு 6. ஒய்ங்கிறது 4. இந்த பக்கமும் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 6. ஒய்யோட மதிப்பு 4. எக்ஸ் அச்சு கீழே வர்றதுனால இந்த ஒய்ங்கிறது மைனஸில் வரும். அதனால் ஒய்யோட மதிப்பு 2 இடத்துலையும் மைனஸ். அதே போல் இந்த பக்கம் நம்ம குறிக்கும்போது இந்த பக்கம் தான் +1 +2 +3 எக்ஸுக்கு. இந்த பக்கம் வரும்போது -1 -3 வரும். எதுக்கு? எக்ஸுக்கு. அதனால் இந்த -6ன்னு வரும். இதை தான் வரைபடத்தில் குறிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பரவளையம் கீழ் நோக்கி திறப்புடையது. கீழ் நோக்கி திறப்புடையதுன்னா என்ன? சமன்பாடு, பரவளையத்தோட சமன்பாடு x² = -4ay. இதை எல்லாத்தையும் எழுதிடுவோம். வரைபடம் வரைஞ்சிருக்கோம். பரவளையம் கீழ் நோக்கி திறப்புடையது. பரவளையத்தின் சமன்பாடு x² = -4ay. இதில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த மதிப்பை பிரதியிட போகிறோம். இந்த பரவளையத்தின் மீது இந்த புள்ளி உள்ளதால் இந்த 6 - 4ங்கிறத இந்த x² -4ay, எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக -4ன்னு பிரதியிடுறோம். 6² -4a, ஒய்க்கு பதிலாக -4. 6² எவ்வளவு? 36. மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 4a, இந்த 4 எந்தாண்ட கொண்டு வந்தால் /4. அப்போ நமக்கு 4a = 1 4 9 36. 4aயோட மதிப்பு 9. இதை அப்படியே எடுத்து பரவளையத்தோட சமன்பாட்டில் பிரதியிடுறோம். இந்த இடத்துல பிரதியிடுறோம். x² = -4a இருக்கு இல்லையா, 4aக்கு பதிலாக 9 இந்த ஒய். இப்போ பரவளையத்தோட புது வடிவத்தில் சமன்பாடு மாறிடுது. நமக்கு கோணம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு சாய்வு வேணும். சாய்வு வேணும்னா நமக்கு வகைப்படுத்தணும். dy/dx வேணும். dy/dx வேணும்னா இதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். எக்ஸை பொறுத்து வகையிட. அப்போ என்ன ஆகும்னா x²ங்கிறது 2xன்னு ஆகிடும். -9. ஒய்க்கு பதிலாக ஒய்யை வகைப்படுத்தினா dy/dx. ஒய்க்கு எப்பயுமே dy/dx தான் வரும். x²க்கு 2xன்னு வருது. இதில் dy/dxஐ மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு -9 இந்த பக்கம் வந்தால் 2x/2
-9ன்னு வருது. அதாவது dy/dx = 2x/9 மைனஸ். இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம கணக்கில் பார்ப்போம் படத்தை. முதல்ல இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து எது -6 -4 = -2 எக்ஸுக்கு பதிலாக -6/9. இப்போ என்ன ஆகிடுது? மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 2 இதுக்கு 3ஆல் அடித்தோம்னா 2 6 3 9. அப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன? 4/2 2 4 4/3. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? dy/dxன்னு இருக்கும். இந்த dy/dxக்கு இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம்னா tan தீட்டான்னு சொல்லலாம். tan தீட்டா = dy/dx = 4/3. தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு டேனை அந்தாண்ட கொண்டு போனால் tan 1/4/3. இதுதான் நமக்கு கேட்டிருக்கிற அந்த கோணம். இந்த ராக்கெட் எங்கே கிளம்புதோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய கோணம் என்னன்னா தீட்டா = tan 1/4/3. அவ்வளோதான். ஓகே.